ஒரு புனிதமான ஒரு மேடையில், ஒரு புனிதமான ஒரு அவையில், ஒரு புனிதமான நபரை குறித்து என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் அவரை ஏன் நேசிக்கின்றேன் என்பது குறித்து எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வாய்ப்பு தந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு முதலில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் உண்டு வியாபாரம் உண்டு என்று வருமானத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்காமல், இந்த நாட்டின் பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக போகிரமானத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்து நடத்துகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்தபோது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு நபர் என்கின்ற வகையில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விஷயத்திற்கு வருகிறேன். இது விவரம் அறிந்தவர்கள் நிறைந்த சபை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நானோ சாதாரண மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, மாணவனுக்கு, கல்லூரி மாணவனுக்கு பேசுவதிலேயே அதிக ஆர்வம் கொண்டவன். ஒரு வகையில் இது எனக்கு ஒரு சோதனை களம். இருந்தாலும் அந்த சுவாமி விவேகானந்தரே எனக்கு ஆசியளிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் என்னுடைய பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு, நங்கடம்பனை பெற்றவன் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோவிலான், தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நான் என்னுடைய கருத்தை உங்கள் முன்னால் வைப்பதற்காக நான் முனைகின்றேன். இங்கே வந்திருக்கிற பல பேருக்கு, அனைவருக்கும் சுவாமி விவேகானந்தர் குறித்த விவரங்கள் தெரியும் என்றாலும் கூட, யாரேனும் ஓரிருவர், ஒரு சில பேர் விவேகானந்த சுவாமியினுடைய வாழ்க்கை பற்றி தெரியாமலும் இருக்கலாம் என்பதற்காக ஒரு சில சம்பவங்கள் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய உரையின் பெருவாரியான நேரத்தை அவருடைய தத்துவத்திலே பேசலாம் என்று நான் கருதுகின்றேன். முதலாவதாக சுவாமி விவேகானந்தர், அவருடைய இயற்பெயர் நரேந்திரன். அவருடைய தாத்தா, அவர் ஒரு துறவு மேற்கொண்டவர். விஸ்வநாத தத்தருக்கும் புவனேஸ்வருக்கும் பிறந்த இந்த நரேந்திரன் அடிக்கடி நான் தாத்தாவைப் போல துறவியாக போவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அவருக்கு தெரிந்திருக்கிறது, பெரிய குடும்பம், 4 ஆண்கள் 6 பெண்கள், இவர் 6வது நபர். அந்த காலத்தில் பெற்றோர்கள் எல்லாம் புத்திசாலிகளாக இருந்தார் என்று தெரிய வருகிறது. விவேகானந்தர் பொறுத்தவரையில், அதாவது நரேந்திரனை பொறுத்தவரையில், எப்படி சத்ரபதி சிவாஜியின் வளர்ச்சிக்கு ஜீஜாபாய் ஒரு காரணமோ, அதே போல அவருடைய தாயார் புவனேஸ்வரி ஒரு முக்கியமான காரணம். பலவிதமான கதைகள், பாடல்கள், தேவதேவியர்கள், முனிவர்கள், வரலாறுகள், காவிய நாயகர்கள், இப்படியெல்லாம் கலாச்சாரத்தின் பல்வேறு விதமான அம்சங்கள், அவற்றை கதைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக சொன்னவர். குறிப்பாக மிக சின்னஞ்சிறு வயதிலிருந்தே நரேந்திரனுக்கு ராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றில் ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுவிட்டது. நரேந்திரனுக்கு சிறு வயதிலேயே துறவியாக வேண்டும் என்கிற நாட்டம் இருந்திருக்கிறது. கருவிலேயே திரு. அதனால அவர் அடிக்கடி தியானத்தில் அமர்ந்து விடுவார். குறிப்பாக தியான நிலையில் அமர்ந்திருக்கிற சிவன் விக்கிரகம் நரேந்திரனுக்கு பிடித்த ஒன்று. ஒரு பொம்மை தான் அது. ஆனாலும் அதை வைத்துக் கொண்டு அதன் முன்னால் ஆழ்ந்த தியானத்தில் அடிக்கடி ஈடுபடுவது நரேந்திரனுக்கு ஒரு பழக்கமாகவே இருந்தது. நான் என்றோ ஒரு நாள் துறவியாக இருந்தேன், மீண்டும் நான் துறவியாக ஆவேன் என்று சின்னஞ்சிறு வயதிலேயே நரேன் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அவன் தியானம் செய்த பொழுது அவர் அறையில பாம்பு ஒன்று வந்து படையெடுத்து ஆடியது. ஆனால் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் படமெடுத்து ஆடியது. எந்தவிதமான சலனமும் இல்லாமல் அந்த பாம்புக்கு எதிராக நின்று கொண்டு தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். இவைகளெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பின்னணி. அதற்காக நான் இந்த விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். நரேந்திரனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவன் பள்ளியிலே படிக்கும்போது தியானத்தில் ஈடுபாடு,
ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு உருவம் தெரிந்தது. முதல்ல அதை வியந்து பார்த்தவனுக்கு சிறுவனாக இருக்கிற காரணத்தால் அச்சம் ஏற்பட்டு அறையை விட்டு வெளியே ஓடுகிறான். பின்னால் நரேந்திரனே சொல்லும் போது எனக்கு அது புத்தரை போல் தோன்றியது என்று அவர் குறிப்பிடுகின்றார். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் என்பவர் நரேந்திரனிடத்தில் உபதேசம் செய்கிறார். அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி முதல் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இவனுக்கு அதில் ஈடுபாடு அப்பொழுது ஏற்படவில்லை. இவர் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் ஒரு வில்லியம் ஹேஸ்டி என்று பெயர். மனிதனுடைய உணர்வுகள், மன ஒருமைப்பாடு, அது ஒரு பரவச நிலையை அடைவது, மன ஒருமைப்பாட்டினுடைய இறுதி நிலையெல்லாம் அவர் விளக்கிச் சொல்கிறார். ஆனாலும் அனுபவம் இல்லாத தான் சொல்வது எந்தவிதமான பாதிப்பையும் உண்டாக்காது என்று கருதிய அவர் மாணவரிடத்திலே சொல்லும் பொழுது, இதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, இங்கே எனக்கு ஒரு பெரியவரை தெரியும், அவர் பெயர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று அவர் குறிப்பிடுகிறார். முதலாக அப்போது நரேந்திரனது உள்ளத்துள் இதயத்தின் ஆழத்தில் யாரோ ஒருவர் மீட்டியது போல உணர்வு அப்போதுதான் நரேந்திரனுக்கு ஏற்படுகிறது. அதுபோல ஒரு நாள் அவருடைய உறவினர் ராமச்சந்திர தத்தர் என்று பெயர். அவர் இங்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று இருக்கிறார், அதனால அவரை பார்ப்பதற்காக போகிறேன், அவர் ஒரு பெரிய யோகி என்றெல்லாம் விளக்குகிறார். நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஒன்றும் படித்தது இல்லையாமே, படிப்பறிவில்லாத ஒருவருக்கு என்னுடைய ஆங்கிலம் எல்லாம் தெரிந்து பல்வேறு விதமான இலக்கியங்களாம் படித்த என்னை அவர் எப்படி வழிகாட்டப் போகிறார் என்று அப்போது நரேந்திரன் மறுத்து விடுகிறார். ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறது, திட்டம் என்று, ஆண்டவன் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது பக்தி கொண்ட ஒரு பக்தர் ஒருவர் சுரேந்திரநாத் என்று பெயர், சுரேந்திரநாத் மித்ரா. அவர் வீட்டுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் வருகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருகிறார் என்பதற்காக அவர் வருவதற்கு முன்பாக சிறிது நேரம் பாடல்கள் எல்லாம் பாட வேண்டும். நரேந்திரன் நன்றாக பாடக்கூடியவன், நல்ல தத்துவார்த்தமான பாடல்கள் எல்லாம் அவன் கற்றிருந்த காரணத்தால் அவனை பாட அழைத்தார். அவனுக்கு முதல்ல ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் வருகிறார் என்பதனால ஈடுபாடு இல்லை, சரி அழைக்கிறார் போவோமே என்று மறுக்காமல் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நரேந்திரன் போகிறார். அந்த நாள் வந்தது. அதுதான் நல்ல நாள். நரேந்திரனுக்கு அல்ல, இந்த நாட்டுக்கு அது நல்ல நாள். 1881ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்பு நரேந்திரன் பாடினான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் முதலாக நரேந்திரனை பார்த்தார். நரேந்திரனை பார்த்த மாத்திரத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நரேந்திரன் மீது ஒரு ஈடுபாடு. அவருடைய கண்களிலே தெரிகின்ற ஒளி, உடல் தோற்றம், இது அத்தனையும் பார்த்த மாத்திரத்தில் அப்போதே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரிந்துவிட்டது. 1882ஆம் ஆண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனை அழைத்து நன்றாக பாடினாய் என்று பாராட்டுவது மாத்திரமல்லாமல், நீ வாய என்னை பார்ப்பதற்கு தட்சிணேஸ்வரத்திற்கு வாய என்றும் அழைக்கிறார். அப்போது நரேந்திரனுக்கு அவள் ஈடுபாடு இல்லை. ஆனாலும் கூட பின்னால் அவருடைய உறவினர்களோடு குடும்பத்தோடு 1882இல் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திப்பதற்காக தட்சிணேஸ்வரத்திற்கே அவர்கள் செல்கிறார்கள். அப்போது நரேந்திரன் பாடுகிறான். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அழுந்து ஒரு கருத்தில் ஈடுபடும் போது ஒரு பரவச நிலையை எய்து விடுவார். நரேந்திரனது பாடலை கேட்ட மாத்திரத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு பரவச நிலையை அவர் எய்துகிறார். அதன் பிறகு நரேந்திரன் அருகே வருகிறார். அவன் தோளை பிடித்து உலுக்கி, அவர் செயலெல்லாம் இவனுக்கு வித்தியாசமாக தெரிகிறது. நரேந்திரனுக்கு அப்போது விருப்பம் இல்லை. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், நீ உறங்குவதற்கு முன்பாக ஒரு ஒளியை பார்க்கிறாயா என்று கேட்கிறார். அப்ப நரேந்திரனுக்கு என்ன தெரிகிறது? அப்படி ஆனால் வேறு யாருக்கும் அப்படி தெரியாதா என்று நரேந்திரன் திருப்பி கேட்கிறார். தனக்கு தெரிகிற ஒளி எல்லோருக்கும் தெரியும் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்த நேரம் அதன் பிறகுதான் புரிகிறது தனக்கு மாத்திரம்தான் அந்த ஒளி தெரிகிறது. ஆனால் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு, இந்த கிழவருக்கு, எனக்கு இரவு நேரத்திலே நான் படுப்பதற்கு முன்பாக ஒரு ஒளி தெரிகிறது என்பதெல்லாம் இவருக்கு எப்படி தெரிந்தது என்று அப்பொழுதுதான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது நரேந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நரேந்திரனை குறித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போதே சொன்ன வரி என்ன தெரியுமா?
நீ பண்டைய காலத்து நரன் என்கின்ற ரிஷியாக இருந்தவர், நீ நாராயணின் அவதாரம் என்று அந்த இளமை பருவத்தில் முதலாக பார்த்த போதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனை குறித்து சொன்ன வாசகம் அது. கண்கள்ல கண்ணீர் மல்க நரேந்திரத்திலே பேசுகிறார். ஆனால் நரேந்திரன் ஏன் இப்படி என்ன பார்த்தா ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துகிறார் என்றுதான் அப்போதும் நரேந்திரன் நினைக்கின்றான். ஆனால் அவனுக்கு எல்லாரிடத்திலும் கேட்கின்ற கேள்வி ஒன்று உண்டு. யாரை பார்த்தாலும் அவன் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அவன் ஒரு பகுத்தறிவாதி, உண்மையான பகுத்தறிவாதி. அதனால் யாரை பார்க்கும் போதெல்லாம் என்ன கேட்பான் என்றால், ஐயா நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்பது வழக்கமாக நரேந்திரன் கேட்கின்ற கேள்வி. ராமகிருஷ்ணன் இதுவரையில் சந்தித்து கேட்டவர்கள் எல்லாரும் மழுப்பலாகவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். பரவாயில்லை, நீ திறமையானவன், புத்திசாலியவன் என்றெல்லாம் ஏதோ சொல்வார்கள். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மாத்திரம்தான் சிரித்த முகத்தோடு அவர் சொல்கிறார், ஆமாம், உன்னை நான் எப்படி பார்க்கின்றேனோ அதுபோலவே நான் கடவுளை பார்த்திருக்கின்றேன், இன்னும் தெளிவாக நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று முதலாக அவர் சொல்கிறார். நரேந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இரண்டாவது சந்திப்பில் நரேந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போது திடீரென்று ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது வலது பாதத்தை எடுத்து விவேகானந்தர் மீது வைக்கின்றார். அப்போது விவேகானந்தனுக்கும் அதாவது நரேந்திரனுக்கும் ஒரு பரவச நிலை ஏற்படுகிறது. இதுவரை பார்க்காத ஒரு அனுபவத்தை உணர்கிறார். ஒரு ஆனந்தத்தில் திளைத்து நிற்கின்றார். ஒரு அற்புதம் நிகழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு கால் இது ஸ்பர்ஷ தீட்சை என்று சொல்வார்கள், தொட்ட மாத்திரத்திலேயே தீட்சை தருவது. அப்போதுதான் நரேந்திரனுக்கு புரிந்தது, அன்று ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மீது ஈடுபாடு கொண்ட நரேந்திரன் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி விலகவே இல்லை. இது நரேந்திரன் விவேகானந்தனாக மாறுவதற்கு முன்பாக இருந்த, ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்கிற காலத்துக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையின் சுருக்கம். ஆனால் இப்போது எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்புக்கு போவோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னை இந்த அவையிலே பேச வேண்டும் என்று அழைத்தார்கள். ஆனால் அப்போது என் உடல்நிலை சரியில்லாமல் இதய சிகிச்சைக்காக சென்றிருந்த காரணத்தால் என்னுடைய இயலாமையை அப்போதே தெரிவித்திருந்தேன். இந்த ஆண்டு சிறு காலத்திற்கு முன்பாகவே சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று மாதம் தேதியெல்லாம் கூட முடிவெடுத்து இத்தனை விரிவாக திட்டமிட்டு செய்கிற ஒரே அமைப்பு இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன்.